நம்பர் 3, மூன்றாவதாக, நமக்கு எதிராய் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை அப்படின்ற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுடைய உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆமென். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட ஏலியினுடைய காலத்துல அந்த மனிதர்கள் அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி இவங்களுடைய ஏதோ ஒரு பெஸ்ட்டை நம்ம எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஏன் அப்படின்னா, அந்த யுத்தம் நடக்கும்போது ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவ்வளவு பவ்யமா பார்த்துக்கிறாங்க, அவ்வளவு கேர் எடுத்து பார்த்துக்கிறதுனால, ஓ இவங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது போல தெரியுது, இது இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுடைய குறிக்கோள் எதுல இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டியின் மேலதான் கண் இருந்துச்சு. அதனால யுத்தம் ஒரு பக்கத்துல நடந்திருந்தாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போறதுல இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, இப்போ உடன்படிக்கை பெட்டி என்னன்னே தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து திருடி இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம இதை எங்கேயுமே வீட்டில் வைக்க வேண்டாம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து அதை வச்சு அதை தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குரிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம தாகோன மாதிரி இவங்களுக்கும் இது ஒரு வணக்கத்துக்குரிய பெட்டி, இது ஒரு நம்மள மாதிரி இதுவும் ஒண்ணு, அதனால ஒண்ணு பண்ணுவோம். சரி நம்ம ஆளுல 100ல் 1, 101, 10ல் 1, 11 அப்படியே வச்சிருவோம்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்கன்னா, தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டாங்க. யுத்தம் செய்த களைப்புல வெற்றி அடைந்த ஒரு பெரிய சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கி எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டோடாண்டா. காலையில அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இது அவங்களுடைய விஷயங்களை பண்றதுக்கு எடுக்கும்போது பார்த்தா, கதவை திறந்து பார்த்தா இவங்க நிக்க வச்சுட்டு போனது என்ன பண்ணிருக்குது, கவுந்து கிடக்குது. எவன்டா இது நைட்டு வந்தான்? இவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்திருக்கும், அந்நிய இடத்துல இருந்து திருடுறதுக்கு பார்த்துருப்பாங்களோ, ஒருவேளை உடன்படிக்கை பெட்டியை திருட பார்க்கும்போது இது தவறி கீழே விழுந்துச்சோன்னு நினைச்சு, சரி ஒன்றும் இல்லை நல்ல பேஸ்ட் போட்டு ஒட்டுங்கப்பா, நல்ல காங்கிரீட் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து நிறுத்தி அடுத்த நாள் காலையில பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா தாகோனுக்கு தலை தனியா கிடக்குது, கை கால் தனியா கிடக்குது, உடம்பு தனியா கிடக்குது, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி, அந்த வல்லமைக்கு முன்னாடி, அந்த பவருக்கு முன்னாடி தாகோன் நிற்க முடியல, மந்திரவாதம் நிற்க முடியல, பில்லி சூனியம் நிற்க முடியல, அசுத்தம் நிற்க முடியல. ஹல்லேலூயா!
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு முன்னாடி இந்த செய்வனை நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக இந்த மாந்திரியம் நிற்க முடியாது, அவருக்கு முன்பாக இந்த குடும்ப சாபம் நிற்க முடியாது, நிற்க முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அப்போ நமக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அப்படி இருக்காதுன்னு நம்ம நம்பிட்டோம். அப்படி ஒருவேளை உங்க மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு காரியத்தை விதைச்சிருந்தாலும், ஒருவேளை அப்படி சில நாட்களாக நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, ஒன்றும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. தேவை அற்றதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம், நடக்காத ஒன்றுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். அப்படி நடந்திருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிற எலுமிச்சம்பழ பழத்தை தொடுறதுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முட்டையை தொடுறதுக்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், அதை தூக்கி எரிச்சு போடலாம், அதை தூக்கி கூட்டி தள்ளிடலாம். அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ அதை தாண்டிட்டோம், அதை தாண்டினா அப்படி இப்படி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லை. ஏன் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். செய்வினையை விட என் தேவன் பெரியவர், மாந்திரிகத்தை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், குடும்ப சாபத்தை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், என் அம்மா அப்பாவுடைய நோயை விட, வம்சாவளி வியாதியை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பெரியவர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அவர் இருக்கிற இடத்துல, அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல தாகோனால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய பவரை அப்படியே காமிக்கல. ஃபர்ஸ்ட் எச்சரிக்கிறாரு, எப்பா தூக்கிட்டு ஒன்று என்ன தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா எதை தூக்கிட்டு போங்க, அதை தூக்கிட்டு போங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது நடந்த சம்பவம். எங்க பாஸ்டருடைய பாஸ்டர், ஏஜான பாஸ்டர், அதான் நைட்டு ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு இடத்துல படுத்து கிடக்கும் போது அந்த பிசாசு போய் கொடையை கொண்டு போயா, அங்க ஒரு வயசானவர் படுத்து கிடக்கிறாரு. அப்படின்னா நடுராத்திரி தட்டி எழுப்பி ஒருத்தர், ஐயா இங்கிருந்து எழும்பி போங்க, ஏங்க நான் உங்க வீட்டிலே படுத்து கிடக்கிறேன், நான் இந்த வராண்டால தானே படுத்து கிடக்கிறேன். இல்லையா, இங்க இருக்கிற ஆள் எங்க வீட்டில் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நீ போனாதான் நான் இருப்பேன்னு சொல்லுது. அதனால தயவு செய்து எனக்கு இவ்வளவு தூரம் கொடையெல்லாம் காலையில் கொண்டு வர கொடுக்க முடியாது, அப்படின்னா கொடையை நீங்க வச்சுட்டா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து நடந்த சம்பவம் போங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் துரத்தியே விட்டார். வேண்டாம்ப்பா, நீ இங்க இருந்தா எங்களுக்கு ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு ஆக இது நிறைய பேசலாம், பட் இது நிறைய மீடியால நம்ம அதை எதையுமே பேச முடியாது, யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா பெரியவர், பெரியவர், பெரியவர். தாகோன் வேணா உங்களுக்கு பெருசா இருக்கலாம்ப்பா, தாகோன் வேணா உங்களுக்கு பெருசா இருக்கலாம்ப்பா. அதனால நான் அப்படியான இப்படியான எல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பிடிச்சதுனால உங்க தாகோன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வச்சுச்சுன்னு உங்க மனசு நினைக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்க, அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு போட்டி, ஒன்னு உடன்படிக்கை பெட்டிக்கும், இன்னொன்னு தாகோனுக்கும். அப்போ உடன்படிக்கை பெட்டி இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தாகோனை விட குறைவா நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, எங்கால் தானே என்ன ஜெயிக்க பண்ணாரு, தாகோன் உங்க உடன்படிக்கை பெட்டி உங்களை ஜெயிக்க பண்ணல. ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கைவிட்டது போல கைவிட்டாலும், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சாபத்தை காட்டிலும் அவர் பெரியவர். என் குடும்பத்தில் வம்சாவளியில இருக்கிற எந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவரா?
யாருக்கு அப்படி நடந்திருந்தாலும் உங்களுக்கு நடக்காம இருக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக. ஆமென். யார் என்ன சொன்னாலும் நீங்க இது நடக்காதுன்றதுக்கு நீங்க தலையசைக்க கூடாது. ஏன் அப்படின்னா என் இயேசு அதை நடத்தி முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கும். அதான் அந்த அம்மா நிற்கும் போது பிள்ளைக்கு அனுப்பப்பட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் ஒரு கையில், இன்னொரு அந்த கை வெறுமையா இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுன்னு யார் சொல்றதாமா? கர்த்தர் சொல்றாராம். உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு. பாஸ்டர், கர்த்தரே சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரே சொன்னதுக்கு அப்புறம் என் பிள்ளை ஒன்று சேரவா போகுது? எந்த கர்த்தர்? எந்த கர்த்தர்? எந்த பைபிள்ல எழுதியிருக்கிற கர்த்தர்? ஏன் கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார்? ஏன் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்படி என் கர்த்தர் சொல்லி இருந்தா கூட, நீ மனம் மாறு, நீ மனம் திரும்பு, நான் உனக்கு செய்வேன்னு தான் சொன்னார். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களை அழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஜனங்கள் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சினதுக்கு அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை மாத்தினாரா இல்லையா? தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் மாத்தினாரா? ஆண்டவர் செய்யாம இருப்பாரா? இந்த பாட்டை பாடும்போது நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. அவருடைய வல்லமை, நான் சொல்றேன், விழுந்த அந்த பிசினஸை கர்த்தர் திரும்ப எழுப்பி நிறுத்துவார். நீங்க திரும்பி இந்த கடல்ல இருந்து வெளியே வருவீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. பிரதர், நீங்க திரும்பி நிப்பீங்க பிரதர். இந்த 100 நாள் ஜெபம் உங்களுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களை கர்த்தர் தூக்கிடுவாரு. கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துருவாரு. நிறுத்துவாரு ஆண்டவர். உங்களை கண்டிப்பா ஆண்டவர் நிறுத்துவாரு. அவருடைய வல்லமை குறைஞ்சு போகலன்னு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பா அறிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வரும். Thank you Jesus. Thank you Jesus. அந்த டாக்டருடைய ரிசல்ட்டை நீங்க நம்பாதீங்க. அந்த குடும்ப வம்சாவளி வந்திருக்கிற அந்த ரிசல்ட்டை நம்பாதீங்க. யார் சொன்னதை நம்பாதீங்க. என் இயேசுனுடைய வல்லமை எல்லா வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை. ஆமென். இதற்கு இணையா இன்னொரு வசனம் இருக்குது. நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். யாத்ராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யாத்ராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அடுத்த வசனம், அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம். ஹலோ, நீங்க யாத்ராகமம் 7:11, யாத்ராகமம் 7:22, நீங்க 8:7, 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், யாத்ராகமம் 7:11, யாத்ராகமம் 7:22, யாத்ராகமம் 8:7. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 3 இடத்துல மோசே தன்னுடைய கோலினால என்ன செஞ்சாங்களோ அதையும் யார் செஞ்சா? எகிப்துல இருக்கிற மந்திரவாதிகளும் செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான். செஞ்ச உடனே ஒரே சமயம், நீ மட்டும்தான் பாம்பு வரப்பியா? இந்த பாரு, நானும் கோல் போட்டா என்ன ஆகுது? பாம்பு வருது. அப்படியே பெரிய பில்டப் பண்ணிட்டே வந்தாங்க. ஆண்டவரும் என்ன பண்ணிட்டாரு? அமைதியா விட்டாரு. ஆடுங்கடா, நல்லா பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. அப்புறம் 3வது இந்த பேன் வந்துச்சு பாருங்களேன். பேன் டேஞ்சர் போல தெரியுது. ஆமை, இந்த பேனுன்னு ஒண்ணு வந்த உடனே இவங்களும் தங்களுடைய மந்திர வித்தையினால பேன்களை உண்டு பண்ணிடலான்னு முடிவெடுத்தாங்க. ஆனா என்ன பண்ண முடியல. இப்ப பார்வோனிடத்துல போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது தேவனுடைய அதான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவல்ல, சுண்டு விரல். நான் ஒரு சுண்டு விரல் அசைச்சா போதும், விரலுக்கே இந்த பிரச்சனை என்ன? எப்பா, நீங்க மந்திரவாதத்துல என்னென்னமோ பண்ணுனீங்க,
என் ஆண்டவர் கையை கூட நீட்டல, என் ஆண்டவர் வார்த்தையை கூட சொல்லல, என் ஆண்டவர் உங்க பக்கத்துல வர கூட இல்லை, ஒரு சின்ன விரல் மட்டும் அசைச்சாரு. அந்த காரியத்தையே மந்திரவாதிகளால நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்களா? அப்பாவுக்காக சந்தோஷப்படுறீங்களா? தேவனை கரங்களை தட்டி, அப்பா அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் என்ன செஞ்சாலும் அதை கண்டு அவங்களால செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய இயேசு எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர். சில அற்புதங்கள் வந்து அவங்கள நடக்கலாம். இதே போல அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஒன்னாவது டைம், ரெண்டாவது டைம், மூணாவது டைம் அவங்க வின் பண்ணது மாதிரியே இருக்கலாம். நான் சொல்றேன், யுத்தத்துல பிசாசு வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாம். பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால அவன் ஜெயிக்க போறதா ஒன்றும் சரித்திரம் கிடையாது. அவன் ஜெயிக்கிற ஜெயத்தை ஒன்றும் எழுதி வச்சதெல்லாம் கிடையாது. அவன் யுத்தத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஜெயிக்க போறது முடிவில். என் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என்னுடைய முடிவை சம்பூரணமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இஸ்ரவேலுக்கு உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னா, எந்த மந்திரவாதத்தை செய்கிறதற்காக போனானோ அந்த மனுஷன் வாய் மூலமாகவே சொல்றான், யாருக்கு வேணாலும் பண்ணலாம்ப்பா, ஆனா இவனுக்கு மட்டும் மந்திரவாதமும் பில்லிசூனியமும் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். நம்பர் 2, இஸ்ரவேலுக்கு நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அதை என்ன பண்ண போறது இல்லைன்னா, நான் அதை நம்ப போறது சத்தமா, நான் அதை விசுவாசிக்க போறது இல்லை, நான் அதற்கு உருவம் கொடுக்க போறது இல்லை, நான் அதை பெரிய விஷயமா பார்க்க போறது இல்லை. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற ஒரு அப்பா எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். யுத்தத்தை பிசாசே ஸ்டார்ட் பண்ணாலும், யுத்தத்தை எதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும், யுத்த களத்துல எதிரி வந்து முன்னாடியே அட்டெண்டன்ஸ் போட்டாலும், ஜெயத்தை கொடுக்கிறது யார் அப்படின்னா என் தேவனாகிய கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். அப்படின்னா, உனக்கு விரோதம் முடியாதவங்க உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாதீங்க, முடியலைன்னா உட்காந்து கூட கேட்கலாம், ஒன்றும் இல்லை. நம்பர் 4, நாலாவதாக உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, 4th, என் அப்பா பெரியவர், அது ஒண்ணு. ஆனா என் அப்பா அவர் மட்டும் பெரியவரா இருந்து மகிமைப்படல, என்னையும் என்ன ஆக்கியிருக்கிறாருன்னா நானும் பெரியவர். மந்திரவாதம் உங்களுக்கு நடக்காது, பில்லி சூனியம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க யாருன்னா சாதாரணமானவங்க இல்லை, நீங்க பெரியவங்க. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற நீங்க போய் நின்னா போதும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு நீங்க போய் நின்னா போதும், நீங்க போய் நிற்கிற இடத்துல அந்த அற்புதம் நடக்கும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர்கள் எல்லார் மேலும் உண்டானதனால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகளை 3 காரியத்துல ஆண்டவர் விட்டு வச்சாரு. பாம்பை கோலை போட்டு பாம்பை உண்டு பண்ணுங்கப்பா, பரவாயில்லப்பா,
பரவாயில்ல, 3 விஷயத்தை விட்டார். 4வது விஷயத்துக்கு கொஞ்சம் எதை மட்டும் காமிச்சாரு? எதை மட்டும் காமிச்சாரு? விரல மட்டும் காமிச்சிட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் நடக்கல. மந்திரவாதிங்க ஹெல்த்தா இருக்காங்க, மந்திரவாதிகளுக்கு எந்த தொந்தரவும் வரல. இப்போ அடுத்து விடமாட்டோம் ஒன்ன நான் அப்படின்றது மாதிரி இப்போ எல்லாருக்கும் கொப்பளம் வருது. யாருக்கும் கொப்பளம் வந்துச்சு? நீ என்ன வந்து என் பிள்ளைக்கு முன்னாடி நின்றுருக்கிறியா? சீனு போட்டு உட்காந்துருக்கிறியா? நீ நான் இதை பண்ணுவேன் இதை பாரு, உன்னை வரவிடாம பண்றேன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் கொப்பளத்தை கொடுத்து எங்க உட்கார வச்சிட்டாரு? வீட்டில் உட்கார வச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளை நிக்கிற இடத்துல உன்னால என்ன பண்ண முடியாது. மோசே இருக்கிற இடத்துல மந்திரவாதிகளால நிற்க முடியாது. பிரதர், உங்கள்கிட்ட இருக்கிற பவர் ரொம்ப பெருசு. சிஸ்டர், உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற பவர் ரொம்ப பெருசு. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல ரொம்ப அனாயிண்டிங் பெருசா இருக்குது. அவருடைய அபிஷேகம் பெருசா இருக்குது. நீங்க சாதாரணமானவர்களாய் தெரியலாம், ஆனா பார்வோன் உங்களை சாதாரணமானவனா நினைக்க முடியாது. ஆமென், நினைக்க முடியாது. மந்திரவாதிகள் உங்களை சாதாரணமா நினைக்க முடியாது. என்னமோ மோசே அவ்வளவு பெரிய தாடியை வச்சுட்டு, நரைச்ச தாடியை வச்சுட்டு, கையில ஒரு குச்சியை தூக்கிட்டு கருத்து போய், ஒரு நாள் வெள்ளையா இருந்தவர் தான், ஒரு நாள் ரொம்ப கலரா இருந்தவர் தான். ஆனா இப்போ வனாந்திரத்துக்கு போய் என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் கருப்பாயிட்டாரு. இங்கே இருக்கும்போது அவருக்கு தனியா பியூட்டி பார்லர்லேயே தனியா இருந்துச்சு. ஆனா அங்க போய் ஒன்றும் இல்லை, வெயிலே நல்ல காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிட்டாரு. தாடியெல்லாம் வச்சுட்டு ஆளு வயசானவரை மாதிரி ஏதோ ஒரு பிச்சைக்கார தோற்றத்தில் உள்ள வந்த உடனே மந்திரவாதிகள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் என்ன இப்படி வந்திருக்கிறான் ராஜாவுக்கு முன்னாடின்னு. ஆனா கர்த்தர் என் பிள்ளையா அற்பமா நினைக்கிறதுக்கு நீ யாரா? நீ யாரு? என் பிள்ளைக்கு முன்னாடி நிற்க முடியாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். அம்மா, யார் முன்னாடி வேணாலும் இந்த மந்திரவாதம் நிக்கலாம், இந்த பில்லி சூனிய நிற்கலாம், இந்த சாபம் நிக்கலாம். ஆனா வல்லமையை தரித்திருக்கிற, அபிஷேகத்தை கொண்டிருக்கிற, தரிசனத்தோட வாழ்கிற உங்களுக்கு முன்னாடி அந்த ஆமென் மந்திரவாதிகளால் நிற்க முடியாத போனது போல கர்த்தருடைய மகிமை அந்த வல்லமைக்காக கெஞ்சுங்க. அந்த வல்லமைக்காக ஆமென் பாடலாமா? இப்ப பாட போறோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹalleluya. நம்பர் 4, 4வதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, பில்லி சூனியம் இல்லைன்னா நான் பெரிய ஆள். சொல்லுங்க, நான் பெரிய ஆள். எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. எனக்கு முன்னாடி அது நிற்க முடியாது. என்ன அது ஒன்றும் பண்ணாது. சிங்க கெபிக்குள்ள போன தானியேலை சிங்கங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தானியேலுக்குள்ள இருக்கிற பவர் வேற பவர். ஆமென். இப்ப கரங்களை தட்டி ஹalleluya. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற பாடும். நாமது அற்புதங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள்